ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து என்ன ஃபிஷ் வந்து ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறதும், டேங்க்ஸில் வந்து என்ன ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறதும், அக்சசரிஸ் என்ன ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது ஸ்டாக் அப்டேட் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட ஸ்டாக் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெட்ராஸ். ஸோ டெட்ராஸில் வந்து ஒரு மீடியம் சைஸில் வந்து கொஞ்சம் கலெக்ஷன் வச்சுருக்கோம், ஒரு 50 பீஸ் கிட்ட வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலிஸ், நாமளாக நம்ம மாலிஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மாலிஸில் வந்து கொஞ்சம் கலெக்ஷன் வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேர் இருக்குது, ஒரு 6 பேர் எடுத்துருந்தோம், கொஞ்சம் ஸ்டாக் வெளியே போயிடுச்சு, ஒரே ஒரு பேர் மட்டும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 4 feet சம் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சி கோல்டு கலெக்ஷன் கொஞ்சம் வச்சுருக்கோம். நம்ம இதில் வந்து ஒரண்டா அண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை கலர்ஸ்லாம் கொஞ்சம் ரோக்கின்லாம் கலந்து ஒரு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழ் டேங்கில் வந்து நார்மல் ஒரண்டாஸ். ஸோ நார்மல் ஒரண்டாஸ்லாம் கொஞ்சம் கலெக்ஷன் எடுத்து பார்த்தோம். ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் கண்டிஷன் கம்மியாக இருக்கிற மீன் தான் வந்துட்டு இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதனால் வந்து சும்மா பேசிக் மட்டும் ஸ்டாக் எடுத்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய டூல் வே சம் ஃபில்டர் டேங்கில் பார்த்தீங்கன்னா 3 feetல வந்துட்டு உங்களுக்கு ரேன்ச்சோ கலெக்ஷன் கொஞ்சம் வச்சுருக்கோம். ஸோ ரேன்ச்சில் வந்து கேலிகோ ரேன்ச்சோ, டைகர் ரேன்ச்சோ, ரெட் அண்ட் ஒயிட் ரேன்ச்சோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெட்ராஸ். ஸோ நம்மளுடைய DAY டாப் ஃபில்டர்ஸ் டேங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெட்ராஸ் ஒரு 100 பீசஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். இது வந்து நல்லா அடல்ட் சைஸ் நல்லாவே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்டர்னல் சம்பு நம்ம புதுசாக செஞ்சோம் இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கான ஃபேன்சி கோல்டு மட்டும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் டேங்க்ஸ். ஸோ இம்போர்ட்டட் டேங்க்ஸில் வந்து RSல வந்து 2 மாடல் இருக்குது. இது வந்து 2 feet டேங்க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பெட்டில் சின்ன டேங்க் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டேங்க். ஸோ கிளாஸ் டேங்கில் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 அடியிலிருந்து நம்மகிட்ட வந்து நீங்கள் எவ்வளோ ஃபீட் வேணால் நீங்கள் ஆர்டர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கிளாஸ் டேங்கை பொறுத்த வரைக்குமே கஸ்டமைஸ்டு தான். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் வந்து தாராளமாக இது பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸில் பார்த்தீங்கன்னா 1.5 அடியிலிருந்து இது வந்து 1.5க்கு 9 சைஸு. இது வந்து 6 mm திக்னஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து டாப்போடய உங்களுக்கு வந்து வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ இது வந்து 18 இன்ச்சு. ஸோ இது வந்து 24 இன்ச்சு. இது 24லேயே பார்த்தீங்கன்னா 1.25, இது 24லேயே பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சு. ஸோ நம்மகிட்ட வந்து டேங்க்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 feet டேங்க்கு. ஸோ இது வந்து 10 mm டேங்க்கு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நோசிங், அதாவது பாலிஷ்னு சொல்லுவாங்க, பாலிஷ் வந்துடும். ஸோ நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தபிளான டேங்க்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 feet டேங்க். இது வந்து 3 feetக்கு பார்த்தீங்கன்னா 1.5க்கு 1.5 10 mm திக்னஸ். ஸோ ஆல்ரெடி வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, எல்லா இங்கே ஸ்டாண்டு மேக் பண்ணி அதுக்கப்புறமே நீங்கள் கேபினெட் மேக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தபிளாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி கான்செப்ட் தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு வந்து கேபினெட் வந்து வராது. இது வந்து கேபினெட் கீழே பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிள் ஃப்ரேம் செட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம வந்து கேபினெட் அடிச்சதுனால இது வந்து நாமளே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து கம்பெனியோட கேபினெட் கொடுத்தா ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது 2 feet வரைக்குமே கரெக்டாக போயிடும். 3 feetலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் வந்து 185 liters வந்து கிராஸ் ஆயிரும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா டேங்கோட வெயிட் ஒரு 50 kgs ஆட் பண்ணால் கூட 250 kgs உங்களுக்கு தாராளமாக வெயிட் வந்துடும். அதனால ஸ்ட்ரென்த்தபிளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கேபினெட் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டேபிளோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3 feetக்கு உங்களுக்கு வந்து 24 inches நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ 3 feet 3க்கு 2 டேங்க் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 385 liter கெப்பாசிட்டி வந்துடும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நார்மல் கேனிஸ்ட் ஃபில்டரோ அல்லது வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபில்டரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னோட DAY டாப் ஃபில்டர் கூட அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா வாட்டரோட வால்யூம் அதிகமாகும் போது நீங்கள் சம் ஃபில்டர் தான் போகிற மாதிரி வரும். அதனால் பார்த்தீங்கன்னா கீழேயுமே பார்த்தீங்கன்னா சம் ஃபில்டர் வைக்க மாதிரி ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கம்பெனியோட செட்டிங்கில் வாங்கினா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ரேக் வந்து தடுப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வெறும் பிளைவுட்டோட இது வந்து ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஆங்கிள் கொடுத்து ஸோ மேலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிள் ஃப்ரேம் கீழே கொடுத்துருப்போம்.
ஸோ எல்லா ஆங்கிள் ஃப்ரேம் கொடுத்து அதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து கேபினெட் இது மாதிரி வரனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வைஸுக்கு நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. நடுவில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே தேவையில்லை. ஏன்னா கீழேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். கீழேயுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரேம் கொடுத்தனால ஸ்ட்ரென்த்தபிளாக இருக்கும். ஸோ கஸ்டமைஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 6 ஃபீட்டு 8 ஃபீட்டு கேட்டால் கூட தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு தேவையான உங்களுக்கு வந்து கேபினெட்டுமே நம்ம வந்து இப்போ வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு கேபினெட் எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து என்ன கலர்ஸ் வந்து தேவைப்படுதோ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி கலர்ஸ். ஸோ ரெடி கலர்ஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மகாகனி ப்ளஸ் வந்து உங்களுக்கு வேங்கை கலர் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெடியிலே எப்பயுமே இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த பிளாக்கு இல்லை ஃபுல்லி ஒயிட் மாதிரி போகிற மாதிரி ஏதாவது யூனிக் ஏதாவது கலர் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு மட்டுமே கொஞ்சம் டைம் எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ரெடியாகக்கூடிய கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாராளமாக செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து எப்படி ஃபில்டர்ஸ் வேணும் அப்படிங்கிறது வந்து கஸ்டமைஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்னல் ஃபில்டர் வேணுமா, இல்லை ஒரு டாப் ஃபில்டர் வேணுமா, அல்லது வந்து சம் ஃபில்டர் வேணுமா அப்படிங்கிறது பொறுத்து தான் வந்து இந்த டேங்க் வந்து எப்படி ரெடி ஆகணும் அப்படிங்கிறது வந்து கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிள் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அப்படி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ டேங்க்ஸோட வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசரிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் செக்ஷன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்பாஞ்ச் செக்ஷன் தான். இது வந்து பாண்டுக்கு வரக்கூடிய ஒயிட் ஸ்பாஞ்சு. சரிங்களா? பாண்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மைக்ரோ டஸ்ட் அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ நம்ம நார்மலாக வந்து இந்த ஒயிட் ஸ்பாஞ்ச் வருது பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பெருசாகவே வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அடிக்கு 1. சரிங்களா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 பீஸ் இருக்கும். 3 அடிக்கு 1ன்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பெரிய பெரிய பாண்டு ஃபில்டர் அண்ட் வந்து சம் ஃபில்டருக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஸ்பாஞ்சஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாஞ்சு நார்மலாக. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்டாக் போட்டிருக்கும். ஸ்டாக் வந்து கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சு நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறனால இது வந்து கொஞ்சம் ஸ்டாக் வந்து நான் இருக்கக்கூடிய கடைகளில் வந்து ஸ்டாக் கம்மியாக இருக்குது. ஆர்டர் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டு ஸ்பாஞ்சு. ஸோ நம்ம வந்து ரெகுலர் யூஸ் பண்ணக்கூடிய பாண்டு ஸ்பாஞ்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 அடிக்கு 1 அடி பாண்டு ஸ்பாஞ்சு. பெரிய பெரிய பாண்டு ப்ளஸ் வந்து நீங்கள் அந்த 55 லிட்டர்ஸில் வந்து ப்ளூ பேரில் நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா, ஏதாவது ஃபில்டர் செய்கிறீங்க பார்த்தீங்களா DIYயில், அந்த மாதிரி ஃபில்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு செட்டப்புக்கெலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் ரீஃபில் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் பேடு. ஸோ ஃபில்டர் பேடை பற்றி நம்ம தனியாக வீடியோ கூட போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது. அடுத்து சம்பு யூஸ் பண்ணக்கூடிய ஃபைன் ஃபில்டர் பேடு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த லேயர்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப மைக்ரோ டஸ்ட் அரெஸ்ட் பண்ணும். அதே மாதிரி ஒயிட் ஸ்பாஞ்சும் பார்த்தீங்கன்னா திரிஞ்சு போகாமல் நல்லா ஸ்ட்ரென்த்தபிளாக இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சீக்கிரம் திரிஞ்சு போகாது. கலர் மங்கினா மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா 3 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும், 1 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நூபியாஸ். ஸோ நூபியாஸில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 20 வாட்ஸ்லேருந்து 115 வாட்ஸ் வரைக்குமே இருக்குது. நூபியாஸில் வந்து 20 வாட்டு, 35 வாட்டு, அப்புறம் வந்து இந்த பெட்ரினா பிராண்டில் மட்டும் ஒரு 42 வாட் வந்து அட்ஜஸ்டபிள் எடுத்திருக்கும். சில பேர் வந்து இன்டர்னல் சம்பிள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப் கேட்குறீங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா 42 வாட் எடுத்திருக்கும். 42 வாட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 35லேருந்து 42 வரைக்குமே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்டபிள் மாடல் சொல்லுறோம் இல்லையா, ஃப்ளோ வந்து நீங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 45 நூபியாஸில். நெக்ஸ்ட் வந்து 65 வாட்டு. இது ஃபுல்லாக 65 வாட்டு. இது வந்து 60 வாட்டு. இது வந்து ஒரே ஒரு பீஸ் தான் மட்டும் வந்து இருக்குது. ஆல்ரெடி நூபியாஸ் வராதப்ப இது ஆர்டர் போட்டிருந்து இது ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் வந்து 60 வாட்டில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்குது. மீதி வந்து பார்த்தீங்கன்னா 85 வாட்டு. ஸோ 85 வாட்டு, 115 வாட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய நமக்கு யூனிக்காக போகக்கூடிய பவர் ஹெட்டு. இது வந்து 4100 பவர் ஹெட்டு. இது வந்து நிறைய பேர் வந்து 3 ஃபீட் இன்ட்டு 1.5 இன்ட்டு 1.5 ஃபீட்டுக்கெலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன். காரணம் வந்து இதோட ஃப்ளோ ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. 45 வாட்டு. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து 4 ஃபீட்லேருந்து 6 ஃபீட் வரைக்குமே தாராளமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பவர் ஹெட்டு. நல்லா உங்களுக்கு எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணக்கூடிய பவர் ஹெட்டு. லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டுமே ஈஸியாக உங்களுக்கு வந்து சக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டேங்க் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RSல 720 மாடலில் ஸ்டார்ட் ஆகி 750 வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ஸ்டாக் இந்த மாடலில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு சின்ன சின்ன டேங்குக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு போடக்கூடிய ஒரு பவர் ஹெட்டு. இதில் வந்து அடுத்து வந்து 25 வாட்டு. ஸோ இது 25 வாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட் டேங்குக்கு வந்து போடக்கூடிய ஒரு பவர் ஹெட்டு. ஸோ அடுத்து வந்து 35 வாட்டு. 35 வாட்டுங்கிறது 2.5 ஃபீட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு போடக்கூடிய ஒரு பவர் ஹெட்டு. நெக்ஸ்ட் வந்து 750. இது பார்த்தீங்கன்னா 3க்கு 1.5க்கு 1.5லேருந்து 3க்கு 1.5க்கு 1.5 இருக்கு இல்லையா, அது வரைக்குமே சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு 45 வாட்டு தான். இதுவும் 45 வாட்டு தான், இதுவும் 45 வாட்டு தான். ஆனால் இதோட காயில் பவர் அதிகமாக இருக்கனால இது வந்து பெரிய டேங்க் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து 3க்கு 1.5 கொண்ட டேங்க்லேருந்து 3க்கு 1.5க்கு 1.5 டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்குமே சாலிடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஹோஸ். ஸோ சிலிக்கான் ஹோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஸோ ஒயிட் ஓஸ் இருக்குது சரிங்களா. ஒயிட் ஓஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஓஸ், நல்லா குவாலிட்டியான ஓஸ் தான், இம்போர்ட்டட் ஓஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே கலருமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நேனோ லைட். ஸோ நேனோ லைட்டை பற்றி நம்மகிட்ட நிறைய மாடல்ஸ் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ நேனோ லைட்டை பார்த்தீங்கன்னா ரியோ பெட்னு சொல்லிட்டு கம்பெனி இது வந்து 3 மோடு. ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக ஒயிட் அண்ட் ப்ளூ, அப்புறம் வந்து ஆர்ஜிபி ப்ளஸ் வந்து ஆர்ஜிபி ப்ளஸ் பிங்க், இது எல்லாமே கலந்து வரக்கூடிய ஒரு ரியோ பெட்டில் வரக்கூடிய ஒரு மாடல். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒயிட்டில் மட்டும் வரும் சரிங்களா, சிங்கிள் மாடல் இதுவும் நேனோ லைட்டு தான். அடுத்து வந்து ப்ளூ பெட்டில் வந்து 3 மோடு, இதுவுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பிளான்டட் டேங்க் யூஸ் பண்ணக்கூடிய நேனோ லைட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளான்டட் டேங்க் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நேனோ டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் சூப்பராக உங்களுக்கு வந்து பிளான்ஸே நல்லா க்ரோத் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் எனக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்காக நம்ம வந்து எடுத்துருந்தோம். ஸோ அடுத்து வந்து சோபோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5 வாட்டு 3 வாட்டு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நேனோ லைட் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நம்ம வந்து எடுத்திருக்கோம். இதுவும் 2.5 வாட்டு 3 வாட்டு 3.5 வாட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் நம்ம வந்து நேனோ லைட்டில் வந்து எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ பெட்டில் வந்துட்டு உங்களுக்கு சிங்கிள் மோடு, ஒரே ஒரு லைட்டு தான் உங்களுக்கு வந்து சிங்கிள் மோடு மட்டும் தான் எரியும். ஆனால் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது வந்து காஸ்ட் வைஸும் உங்களுக்கு வந்து கம்மி, சிங்கிள் மோடு அப்படிங்கிறனால காஸ்ட் வைஸும் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அக்வாரியம் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அக்வாரியம் டேங்கில் 1.5 ஃபீட்லேருந்து 6 ஃபீட் வரைக்குமே நமக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய அக்வாரியம் லைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஃபீட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டேங்க் யூஸ் பண்ணக்கூடிய 3 மோட் லைட்டு. ஸோ இது வந்து லைட் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து 1.5 ஃபீட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து 1.5 ஃபீட்லேருந்து 2 ஃபீட் வரைக்குமே கிராஸ் ஆகக்கூடிய லைட்டு. ஸோ அடுத்து வந்து 2.5 ஃபீட்டுக்கு வந்து நம்ம டேங்க்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா லைட் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 2.5 ஃபீட்டுக்கு தேவையான லைட்டு. ஸோ இது வந்து 1 ஃபீட்டு, இது 1.5 ஃபீட்டு, 2 ஃபீட்டு, 2.5 ஃபீட்டு வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் இருக்குது பார்த்தீங்களா. 3 ஃபீட்டுக்கு வந்து நார்மல் லைட்டும் சில பேர் பார்த்தீங்கன்னா 3 அடிக்கு 1 அடி செய்வாங்க பார்த்தீங்களா. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டே போதுமானது தான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டபுள் டோர் லைட்டில் வந்து போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2.5 ஃபீட்லேருந்து 3 ஃபீட் வரைக்குமே சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு அகலம் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேங்க் யூஸ் பண்ணக்கூடிய லைட்டு. ஸோ இது வந்து நம்ம ஒரு வாட்டி வீடியோ போட்டிருந்தோம், 9 மோட் லைட்டுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நிறைய பீஸ் பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிடுச்சு. இப்போதைக்கு ஒரு 2 பீஸ் மட்டும் இருக்குது. ஸோ இது வந்து 9 கலர் பார்த்தீங்கன்னா மாறி எரியும். ஆல்ரெடி இதை பற்றி தனியாக ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் டோர் லைட்டு. ஸோ இது வந்து டபுள் டோர் லைட்டில் இம்போர்ட்டட் லைட்டு. ஸோ இது வந்து நல்ல குவாலிட்டியான லைட்டு. இது வந்து 3 ஃபீட் இருக்குது பார்த்தீங்களா, 3 ஃபீட் இன்ட்டு 2x2 இருக்குது பார்த்தீங்கன்னா டேங்க், அந்த சைஸஸில் இருந்து உங்களுக்கு வந்து 6x2x2 வரைக்குமே பார்த்தீங்கன்னா லைட் நம்ம வந்து ஸ்டாக் வச்சுருக்கோம். ஸோ நல்லா உங்களுக்கு லாங் லைட், இப்போ லைட் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா லாங்காக இருக்கும். லைட் மட்டுமே 5.5 ஃபீட் வந்து உங்களுக்கு வந்து சாலிடாக வரும். இதை பற்றி நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா பீட்டா டேங்க் கலெக்ஷன். ஸோ பீட்டா டேங்க் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் இருக்கிற மாதிரி வந்து டிவைடர் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு டேங்க்கும், ப்ளஸ் வந்து அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸை சிங்கிளாக கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியும் ஒரு பீட்டா டேங்க்கு. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இதுக்கு நெக்ஸ்ட் சைஸ் இருக்கிற மாதிரி வந்து பெரிய டேங்க்கு. இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட்டட், அதாவது பேக்கப் சம்ப் வருது பார்த்தீங்களா. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா பேக்கப் சம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ நல்லா குவாலிட்டியான ப்ரீமியமான லைட்டு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டாக வந்துடும். ஃபில்டர் உங்களுக்கு வந்து பேக் சம்போட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் வந்துடும். ஸோ இது வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பீட்டா டேங்க் சொல்ல முடியாது. இதில் நீங்கள் வந்து டெட்ராஸு, ஸோ நீங்கள் ஒரு கோல்டு ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர், குட்டியாக இருக்கக்கூடிய 2 பேர், அது வந்து வீடியோ டேட்டாஸில் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதில் ஒரு 2 பேர் ஸ்மால் சைஸில் போட்டிங்கன்னா ஒரு 8 பீசஸ் வரைக்குமே நீங்கள் வந்து தாராளமாக போட்டுக்கலாம். ஓரளவு சைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9.5 இன்ச்சஸ்லேருந்து ஹைட் வந்து 9.5 இன்ச்சிலேருந்து பிரெத்து வந்து 6 இன்ச் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் வந்து இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான இது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேங்கர் பவுல்ஸ். ஸோ ஹேங்கர் பவுல்ஸில் வந்து 12 இன்ச்சிலேருந்து உங்களுக்கு வந்து 18 இன்ச் வரைக்குமே பார்த்தீங்கன்னா பவுல்ஸ் வந்து ரெடியிலே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எமர்ஜென்சி ஃபில்டர்னு சொல்லக்கூடிய ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான். ஸோ ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வந்து நீங்கள் மெயின் ஃபில்டராக யூஸ் பண்ணக்கூடாது, எப்பயுமே எமர்ஜென்சி ஃபில்டர் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ப்ரீடிங் செட்டப்லையோ அல்லது வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸில் வந்து ஒரு மெடிடேஷன் கொடுக்குறேன், ஒரு குவாரண்டைன் பண்ணுறேன், அந்த மாதிரி டைமில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால்லேருந்து உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரசன்ட் டாய்ஸ். ஸோ டாய்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரசன்ட் டாய்ஸ்னு சொல்லுவாங்க, ஹைடிங் டாய்ஸ்னு சொல்லுவாங்க. டேங்க்ஸில் பார்க்கறது கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து குரூட் டாய். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து
முட்டை வர மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு பபிள்ஸ் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. க்ரூ டாய்ஸ் நமக்கு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய டாய்ஸில் இது ஒன்று. அடுத்து வந்து சின்ன சின்ன ஃப்ளவர் சும்மா குட்டி குட்டி அழகாக இந்த மாதிரி டேங்க்ஸுக்குள்ளே வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வைக்கக்கூடிய டாய்ஸு. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாரசன் டாய்ஸ். ஸோ நம்ம டேங்கில் ஆல்ரெடி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பீசஸாக இதுவுமே. இது ஒரு பீஸ் மட்டும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர் பம்பில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான். ஸோ நார்மல் ஏர் பம்பில் இருந்து ஏசிடிசியில் வந்து எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓஷன் ஃப்ரீ உங்களுக்கு வந்து இதில் இந்த பிராண்டில் இருந்து, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் எலக்ட்ரிக்கலில் இந்த பிராண்டில் இருந்து, அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்போ அந்த பிராண்டில் இருந்து, இதெல்லாம் வந்து நார்மலான ஏர் பம்ப் தான். இது வந்து கரண்ட்டோட ஓடக்கூடிய ஏர் பம்ப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசிடிசியில் வந்து சோபோவில் SP3000 பம்ப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் இருந்து அடுத்து வந்து சோபோவில் A320 இதுவுமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ்டு வந்து ஏர் பம்ப். இது வந்து நார்மலாக ஓடக்கூடிய ஏர் பம்ப். இது வந்து டிஜிட்டலைஸ். உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் இருக்கும், பவர் வந்து எவ்வளோ அளவுக்கு பவர் உங்களுக்கு வந்து இன்னும் பேக்கப் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் காமிக்கும். அடுத்து சன்சனில் பார்த்தீங்கன்னா CP201 இதுவுமே வந்து சிங்கிள் வே ஏசிடிசி ஏர் பம்ப். இது வந்து உங்களுக்கு வந்து ஹவர்ஸ் வந்து சேர்த்து நிற்கும். ஏன்னா வந்து சிங்கிள் வேல உங்களுக்கு வந்து வரதுனால பார்த்தீங்கன்னா பேட்டோட பவர் வந்து பெருசாக இருக்கும். உங்களுக்கு வந்து பவர் கன்சப்ஷன் கம்மியாக தள்ளுறதுனால உங்களுக்கு பேக்கப் பார்த்தீங்கன்னா இதை விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 hour 1.5 hour வந்து உங்களுக்கு சேர்த்து நிற்கும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கஸ்டமர் வந்து என்கொயரி போட்டிருந்தாரு, இந்த மாதிரி பம்பெல்லாம் கொஞ்சம் வாங்கி வைங்கன்னு சொல்லி. இது வந்து 4 வேல வரக்கூடிய 948 மாடல். சரிங்களா. சோபோவில் வரக்கூடிய SP948 மாடலு. இது வந்து 4 ஏர் பம்பு. ஸோ இதில் வந்து ஒரு 2 பீசஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோபோவில் 86A. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏர் பம்பு. ஸோ நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோபோட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஏர் பம்ப் வந்து ஒரு பீஸ் மட்டும் நம்ம ஸ்டாக் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்நெட். ஸோ ஃபிஷ்நெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் இந்த குட்டி குட்டி பசங்களாம் வந்து வாங்கினாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து குட்டி குட்டி ஃபிஷ்நெட்டில் இருந்து அடுத்து வந்து பீட்டாஸ் இந்த குட்டி குட்டி பிளான்டேட் டேங்க் ஃபிஷஸ்லாம் வந்து பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபிஷ்நெட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3 inch ஸ்டார்ட் ஆகும். 3 inch 4 inch 5 inch 6 inch 10 inch வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டியான ஃபிஷ்நெட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் அவைலபிள். சரிங்களா. ஸோ இதில் வந்து குட்டியான ஃபிஷ்நெட்லேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா 3 4 5 6 8 இந்த மாதிரி வந்து 10 இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்நெட் வந்து ஸ்டாக் நம்மகிட்ட வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேங் ஆன் ஃபில்டர். ஸோ ஹேங் ஆன் ஃபில்டர் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா சின்ன ரொம்ப மினியேச்சர் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் சைஸ் ஹேங் ஆன் ஃபில்டர்லேருந்து அடுத்து வந்து 1.5 feetலேருந்து 2 feet இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும். அதுவே நீங்கள் வந்து ஃபிஷ் குவாலிட்டி கம்மியாச்சா மட்டும் தான் இந்த ஃபில்டர்லாம் சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் நீங்கள் மெயின் ஃபில்டர் எடுத்துகிட்டு போய் நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்டாமினேஷன் தான் ஆகும். இது வந்து சின்ன டேங்க் யூஸ் பண்ணக்கூடிய ஹேங் ஆன் ஃபில்டர்ஸ். பார்த்தீங்கன்னா சோபோவில் WP400M அப்படிங்கிற வந்து சிங்கிளில் இருக்கக்கூடிய ஒரு வேவ் மேக்கர். இது வந்து 15 watt வேவ் மேக்கர். இது வந்து 4 feet டேங்குக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு குட்டி டேங்கில் வந்து போட வேணாம். இது வந்து 4 feet டேங்க் இருந்தால் மட்டும் நீங்கள் உங்களுக்கு வந்து போடுங்க. அதுக்கு தான் சஜஷன் இதெல்லாம் கூட. ஸோ அடுத்து வந்து கார்னர் ஃபில்டர். சன்சனில் கார்னர் ஃபில்டர் JP093 மாடலில் கூடிய கார்னர் ஃபில்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோபோவில் இன்டர்னல் ஃபில்டர். சரிங்களா. இது வந்து நம்ம மேக்ஸிமம் எடுக்கவே மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து இன்டர்னல் ஃபில்டரில் நமக்கு வந்து கான்செப்ட்லேயே கிடையாது. ஸோ நம்ம எடுத்து சேல்ஸ் பண்ணுறதுல காரணம் வந்து இன்டர்னல் ஃபில்டரை பற்றி நான் தனியாக வீடியோ கூட போட்டிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணது. இதெல்லாம் ஒரு குட்டி டேங்க் ஒரு 2 feetக்குள்ளே இருக்கக்கூடிய டேங்காக இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி கார்னர் ஃபில்டரு இன்டர்னல் ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணுவோம்னா. இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாடல் எடுக்கிறதுக்கு மெயின் டிசைன் கூட பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் மாடல். இது வந்து ஃப்ளோ அட்ஜஸ்டபிள் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இதில் பைப்பு வந்து மேலே கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷஸோட டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி ஃப்ளோ வந்து இருக்கும். அதனால தான் இந்த மாடல் கூட நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடிய ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு வகையான பயோஸ்பாஞ்ச் ஃபில்டர் சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு சின்ன டேங்குக்கு வந்து இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி ஃபில்டர் தான். இதெல்லாம் மெயின் ஃபில்டர் யூஸ் பண்ணி டேங்க் வந்து கிறிஸ்டல் கிளியர் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். இதெல்லாம் ஒரு சின்ன எமர்ஜென்சி ஃபில்டர் தான். ஸோ இதில் நம்ம கொஞ்சம் ஸ்டாக் வந்து எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாய்ஸ். ஸோ டாய்ஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் டாய்ஸு, இந்த மாதிரி ஃப்ளவரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் ஆன் டாய்ஸு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டாய்ஸ் நம்ம கொஞ்சம் எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சைஃபர் பம்பு. ஸோ சைஃபர் பம்பு பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஒரு 2.5 feet 2 feet ஹைட் இருக்குது அந்த மாதிரி டேங்க்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கிராவல்ஸ் போட்டிங்க சேண்டு போட்டிருக்கீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு கிராவல்ஸுக்காகவோ சேண்டுக்காகவே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வருது. இது வந்து குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சைஃபர் பம்பு. இல்லை நம்ம வந்து சின்ன டேங்க்ஸாக வச்சுருக்கோம் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சைஃபர் பம்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்டிமியா ஃபீடர். ஸோ ஆர்டிமியா ஃபீடர் வந்து பிளட் வார்ம்ஸ் இது மாதிரி ஃபீட் பண்ணுறதுக்காக இது வந்து செப்பரேட்டாக ஒரு பீசஸ் மட்டும் நம்ம போட்டு வச்சுருந்தோம்.
ஸோ இது வந்து க்ளூ. இந்த க்ளூ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராக்ஸ்லாம் வந்து ஸ்கேப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ராக்ஸ் ஓட்டுறதுக்கு. ஸோ அதுக்கு தேவைப்படக்கூடிய க்ளூஸ். சரிங்களா, இது வந்து குவாலிட்டியாக இருக்கக்கூடிய க்ளூஸ். அடுத்து வந்து உங்களுக்கு கிளாஸ் தெர்மாமீட்டர். ஸோ கிளாஸ் தெர்மாமீட்டர் பற்றி நம்ம செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ரூம் டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர், வாட்டர் டெம்பரேச்சர்லேருந்து உங்களுக்கு எல்லாமே சாலிடாக காமிக்கும். இது வந்து உங்களுக்கு காஸ்ட் கம்மி, உங்களுக்கு வந்து ரிசல்ட் சூப்பராக இருக்கும். சரிங்களா, இது வந்து எடுத்திருக்கோம். அடுத்து வந்து சிலிக்கான் கன்னு. ஸோ சிலிக்கான் கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் கூடிய சிலிக்கான் கன்னு. இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் கூடிய சிலிக்கான் கன்னு. ஸோ ஹீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 வாட்ல இருந்து 300 வாட்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று வந்து ஸ்டாக் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 வாட்டு. ஸோ 50 வாட்ல இருந்து 100 வாட்ஸு, அடுத்து வந்து 150 வாட்டு, அடுத்து வந்து 200 வாட்ஸு, அடுத்து வந்து 300 வாட்ஸு. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிராண்ட்ஸில் உங்களுக்கு சில பேர் வந்து நார்மல் ஹீட்டர் வேணாம் பிரதர், கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மட்டும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பிராண்ட்ஸில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அது நம்ம கொடுக்கலாம். சரிங்களா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா RS எலக்ட்ரிக்கலில் இந்த ஹீட்டரே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் இஷ்யூஸ் வந்து வராது. அப்படியே வந்தால் கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் காசு ரொம்ப கம்மி தான். சரிங்களா, ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஹை குவாலிட்டியாக ப்ரீமியமாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஹீட்டரு அந்த மாதிரி போகிறோமா பார்த்தீங்கன்னா அதோடைய காஸ்ட்டை நீங்கள் வந்து 3 ஹீட்டர் 4 ஹீட்டர் தாராளமாக எடுக்கலாம். ஸோ ஒரு ஹீட்டர் ஒரு வருஷம் வந்தால் கூட உங்களுக்கு வந்து 4 வருஷத்துக்கு வந்து 4 ஹீட்டர் வரும். சரிங்களா, ஸோ மேக்ஸிமம் வந்து இது மாதிரி எக்கனாமிக்கலாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இதுவே உங்களுக்கு வந்து போதுமானது. ஏன்னா என்னோட டேங்க்ஸுக்கு நான் எதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. ஹீட்டரை பொறுத்த வரைக்குமே நார்மலாக இருக்கக்கூடிய RS எலக்ட்ரிக்கல் பிராண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து சன்சனில் வந்து யூவி லைட்டு. இது வந்து 14 வாட் இருக்கக்கூடிய யூவி லைட்டு. ஸோ இது வந்து ப்ரீமியமாக இருக்கக்கூடிய ஒரு பாண்ட் செட்டப்புக்கு நீங்களாம் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இந்த ஆல்கே ஃபார்ம் ஆகுது அந்த மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெடிசன் செக்மெண்ட். ஸோ மெடிசன் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ லைஃப் எஸ்டோ மெடிசன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா குரூமிங்காக யூஸ் பண்ணக்கூடிய வந்து வாட்டர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆகக்கூடிய ஒரு மெடிசன். இது வந்து மைக்ரோ லைஃப் எஸ்டோ மெடிசன் சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து என்னைக்காவது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது பிடிக்குது அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஸோ நம்ம இதை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து உங்களுக்கு வந்து பழைய மாதிரி உங்களுக்கு வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸில் மெடிசன். அக்வாரியா கிளியர். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேங்க் என்னைக்கா கண்டாமினேஷன் அது பார்த்தீங்களா, தேவையில்லாமல் க்ளவுடி டஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மெடிசன் வந்து அக்வாரியா கிளியர். ஜென்ரல் கியூர் மெடிசன். நீங்கள் வந்து புதுசாக ஷாப்பில் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து வாங்கிட்டு வரீங்க பிடிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து ஜென்ரலாகவே நம்ம வந்து இந்த மெடிசன் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து டிசீஸ் ஃபங்கல் டிசீஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கியூர் மெடிசன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸிலே சின்னது. ஸோ அடுத்து வந்து பேக்டீரியல் மெடிசன். ஸோ பேக்டீரியல் மெடிசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வரக்கூடிய மவுத் ஃபங்கஸ், ஐ ஃபங்கஸ் உங்களுக்கு வந்து ஃபிஷ் வந்து என்றைக்காவது தேவையில்லாமல் ஃபிஷ்ஷஸும் பார்த்தீங்கன்னா கடிச்சிக்கிச்சுன்னா புண்ணு வந்துச்சுன்னா கூட அந்த புண்ணு வந்து சீக்கிரமாக ஆறதுக்காக பார்த்தீங்கன்னா பேக்டீரியல் மெடிசன் அந்த ஃபின்ராட்டுக்கு வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய மெடிசன். இது வந்து உங்களுக்கு வந்து மைக்ரோ லைஃப் எஸ்டோ மெடிசன்லேயே சின்ன கண்டெய்னர். சரிங்களா, இது வந்து பேராசிட்டல் FW மெடிசன். ஸோ இது பற்றி நான் உங்களுக்கு தனியாக வீடியோ கூட போட்டிருக்கேன். இது வந்து மேக்ஸிமம் நிறைய டிசீஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய மெடிசன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கோய் ஸ்லீப்பிங் டிசீஸு, ஆர்குலஸு, ஆங்கர் வார்ம்ஸு, ஸோ கொஞ்சம் பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய டிசீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெலாம் சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மெடிசன் இதெல்லாம். இது வந்து ஹேங்கர் வார்ம் மெடிசன், ஓஷன் ஃப்ரீ மெடிசன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைஸ் அண்ட் வார்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிஷ்ஷுக்கு வந்து வந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே உங்கள் டேங்கில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷு வந்து டயர்ட் ஆகாமல் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஹேங்கர் வார்மும் லைஸும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரெக்கவரி ஆகக்கூடிய மெடிசன் வந்து இது. சரிங்களா, இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இதுவுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து வந்து கிளாஸ் கிளீனர். ஸோ கிளாஸ் கிளீனர் பொறுத்த வரைக்கும் உப்பு கரை பிடிக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து உப்பு கரை இந்த ஸ்டெயின்ஸ்லாம் வந்து எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிளீனர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்மெண்ட். ஸோ ஃபுட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்டென் பிராண்டில் இருக்கக்கூடிய கோல்டு ஃபிஷஸ் பெலட்டு. ஸோ இது வந்து பிக்கு. ஸோ பிக்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன கண்டெய்னர். அடுத்து வந்து சின்ன கண்டெய்னர்லேயே ஸ்மால் பெல்லட்டு. இது வந்து பிக் பெல்லட்டு, ஸ்மால் பெல்லட்டு, இதில் வந்து நிறைய கலந்து கிடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எது விருப்பமோ நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். சிக்லெட் வெரைட்டிஸில் வந்து ஸ்மாலு பிக்கும் வந்து கலந்துருக்கும். அடுத்து வந்து பேரட்டு. ஸோ பேரட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் என்ஹான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து புதுசாக நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து டிஸ்கஸ்க்கு. ஸோ டிஸ்கஸ்லேயே வந்து சின்னது இருக்குது, அதிலே சின்ன குட்டி கண்டெய்னர் இருக்குது. அடுத்து வந்து பீட்டாக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கும் பீட்டாஸ் கூட. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். எல்லா ஃபுட்டுமே நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து ஆல்கே பெலட். ஸோ வா பிராண்டில் வரக்கூடிய ஆல்கே பெலட். ஸோ சிக்லெட் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணக்கூடிய பெலட்டு. இது வந்து ஆஸ்கர்ஸ்க்கு வந்து ட்ரூ கலர் ஆஸ்கர்.
ஸோ அடுத்து வந்து பீட்டாவில் வந்து ராயல் பீட்டா ஃபுட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷிம்பில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைடு ஷிம்ப். ஸோ ஷிம்ப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து தலையும் வாலையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு தாராளமாக உங்களை ஃபிஷஸ்க்கு வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். லைவ் ஐட்டம்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பேராசைட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நிறையா வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் விடுபடலாம். ஸோ ஒக்கிக்கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து ஹெட் பவர் பூஸ்டரு, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் என்ஹான்சர், கலர் ஃபாஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2 நம்மகிட்ட ஒன்று இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் வரக்கூடிய 3-in-1 பெல்லட். ஸோ ஆப்டிமம் 3-in-1 பெல்லட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து குட்டி குட்டி டெட்ராஸ்க்கு, ஏஞ்சலுக்கு குட்டி குட்டியே மவுத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபிஷஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ பெல்லட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. அடுத்து வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடிய, கம்மி விலையில் யூஸ் பண்ணக்கூடிய நம்மளுடைய ஆப்டிமம் பெல்லட்டுமே இருக்குது. அடுத்து வந்து ஆப்டிமமில் பீட்டா. ஸோ ஆப்டிமமில் பீட்டாவுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆப்டிமமில் குயிக் ரெட்டு. ஸோ குயிக் ரெட்டு வந்து இந்த ஃப்ளோரானுக்கு, இந்த பேரட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ இது இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிங் பெல்லட். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாக் பேரில் வரக்கூடிய சிங்கிங் பெல்லட். கோல்டு ஃபிஷ்ஷுக்கும் நமக்கு இருக்குது, ப்ளஸ் வந்து சிக்லெட்டுக்குமே வந்துருக்கு. ஸோ இது இந்த மாதிரி பேக்கெட்டில் வந்து வந்துடும். சரிங்களா, இது வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்கக்கூடிய ஈரல் ப்ளஸ் வந்து ப்ரானோட கண்டென்ட் வந்து அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஃபுட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக குட்டி குட்டி டேங்க், ஒரு 1.5 feet டேங்க், 2 feet டேங்க்குள்ள இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டேங்க்லாம் ஒட்டக்கூடிய ஜிபி வாக்கர் வந்து சிலிக்கான். இதுவே நீங்கள் பெரிய பெரிய டேங்க் ஒட்டுற மாதிரி இருந்தால், நீங்கள் வந்து 2 feetக்கு மேலே கிராஸ் ஆகக்கூடிய எந்த டேங்க் நீங்கள் ஒட்டுற மாதிரி இருந்தாலுமே, ஸோ நீங்கள் வந்து ஒரு 6 feet 7 feetலாம் ஒட்டுற மாதிரி இருந்தால் தாராளமாக இந்த சிலிக்கான் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ஒட்டலாம். இதெல்லாம் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய க்யூரிங் பவர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா, இது வந்து உங்களுக்கு ஒரு 8 hours வந்து சீக்கிரமாக க்யூரிங் ஆகி நல்லா டேங்க் இறுக்கி பிடிச்சிக்கும். பெரிய பெரிய டேங்க்ஸ் ஒட்டுற மாதிரி இருந்தால் குவாலிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி சிலிக்கான் யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பர். ஸோ மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பரை பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா 6 mm 5 to 6 mm இருந்து நம்மகிட்ட வந்து 16 mm வரைக்குமே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் நம்மகிட்ட கையில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 mm டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, 8 mm to 10 mm டேங்க்கு. அடுத்து வந்து 10 mm to 12 mm டேங்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16 mm to 20 mm டேங்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கிளாஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாக் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மாமீட்டர்ஸ். ஸோ தெர்மாமீட்டர்ஸில் வந்து டிஜிட்டல் தெர்மாமீட்டர் வந்து கொஞ்சோண்டு ஸ்டாக் நம்மகிட்ட வந்து இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஆஸ்டோனில் வந்து இம்போர்ட்டட் ஆஸ்டோன். ஸோ இம்போர்ட்டட் ஆஸ்டோனில் வந்து உங்களுக்கு வந்து நான் ரிட்டர்ன் வால்வோட வரக்கூடிய ஆஸ்டோன்ஸு, அண்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆஸ்டோன்ஸு, அண்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர். ஸோ இம்போர்ட்டட் கண்ட்ரோலர். ஸோ ஆஸ்டோன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்ஸுமே நம்மகிட்ட வந்து ஸ்டாக் வந்து இருக்குது. சரிங்களா, அப்புறம் இந்த மாதிரி வந்து நார்மலாக இருக்கக்கூடிய சின்னது, அப்புறம் வந்து இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஆஸ்டோன். ஸோ நீங்கள் பெரிய பாண்டு வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஆஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேக்கம் கப்பு. ஸோ மோட்டர் வேக்கம் கப்பு, அண்ட் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் வேக்கம் கப்பு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீட்டருக்கும் நம்ம வந்து லைட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வேக்கம் கப்பு. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேக்கம் கப்பு. ஸோ நல்ல குவாலிட்டியான இருக்கக்கூடிய வேக்கம் கப்பு. அடுத்து வந்து நம்ம மோட்டரில் பேக்கில் வருது பார்த்தீங்கன்னா வேக்கம் கப்பு, மோட்டர் தாங்கி பிடிக்கிற வேக்கம் கப்பு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய வேக்கம். இது வந்து மோட்டருக்கு வரக்கூடிய வேக்கம் கப்பு. இதே நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸ். ஸோ கனெக்டர்ஸில் வந்து நம்ம T கனெக்டர் சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரி T கனெக்டர்ஸு, ப்ளஸ் வந்து L கனெக்டர்ஸு, ப்ளஸ் கனெக்டர்ஸு, மைனஸ் கனெக்டர்ஸு, இந்த மாதிரி வந்து கனெக்டர்ஸ் நம்மகிட்ட வந்து, ஸோ இந்த மாதிரி கனெக்டர்ஸ்லேயும் நம்மகிட்ட வந்து எல்லாமே ஸ்டாக் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயோமீடியஸ். ஸோ பயோமீடியஸ் நம்மகிட்ட வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெனட்டோரோவில் வந்து நமக்கு வந்து குவாலிட்டியாக வந்து 105 grams இருக்கக்கூடிய நெனட்டோரோல் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ஒரு 300 பீஸ்க்கு மேலே ஸ்டாக் இருக்குது. அடுத்து வந்து எஃபிஷியனாக இருக்கக்கூடிய நேனோ செராமிக் பால். ஸோ இதில் வந்து ஸ்டாக் வந்து போட்டிருக்கோம். கலர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து நேனோ செராமிக் கலர் பால்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா செராமிக் ரெட்டு, அடுத்து வந்து செராமிக் எல்லோ பால், அண்ட் லாவா ராக்ஸில் வந்து அடுத்து வந்து ஸ்கேப் பண்ணுறதுக்கு வந்து பிளாக் லாவா ராக் அது மாதிரி எடுத்துருக்கோம். அடுத்து வந்து செராமிக் ஒயிட்டு. ஸோ இந்த மாதிரி அடுத்து வந்து பிளான்டட் சாயில். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ப்ரீமியம் கொள்ளக்கூடிய பிளான்டட் சாயிலுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஸ்டாக் வந்து எடுத்துருக்கோம் கொஞ்சமாக. அடுத்து வந்து ஆக்டிவேட்டட் கார்பன். இந்த மாதிரி பவுச் பேக்கில் வந்து 1/2 kg பேக்கில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பாண்டுக்கெலாம் போடுறோம் பார்த்தீங்களா, இந்த பாண்டு கீழே வந்து செட்டிங் பண்ணி கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி நான் மேக்ஸிமம் வந்து பாலிஸ்ட் கல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அக்வாரியமுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி பாண்டு செட்டப்புக்கு போகிற மாதிரி தான் அதை நீங்கள் தாராளமாக போடுங்க. அக்வாரியமுக்கு வந்து இதெல்லாம் செட் ஆகாது. கலர் ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து பாதிப்பாகும். இதெல்லாம் பாண்டு செட்டப்புக்கு வேறு வழி கிடையாது. இது மாதிரி போட்டு தான் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரிஃப்ட் அவுட் மாடலில். ஸோ ட்ரிஃப்ட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா
சும்மா ஒரு பேசிக் மட்டும் கொஞ்சம் எடுத்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட்டப் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டை பற்றி நமக்கு வந்து ஐடியாஸ் கிடையாது. ஸோ அதனால் சும்மா ஒரு 2-3 பீசஸ் மட்டும் ஸ்டாக் எடுத்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து இது வந்து சாண்டு. ஸோ இது வந்து எல்லோ சாண்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சாண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி அக்சசரிஸ் வந்து தேவைப்பட்டால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாடல் சொல்லி தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷு மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள் தாராளமாக. உங்களுக்கு வந்து ப்ராப்பரான வீடியோ அனுப்புகிறேன், சரிங்களா? ஸோ அந்த வீடியோவில் என்ன ஃபிஷ் இருக்குதோ அந்த ஃபிஷ்ஷோட ப்ரைஸ் மட்டும் கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபிஷ்ஷோட ப்ரைஸ் கேட்குறீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு தேவையே இல்லை. அது ஒன்று, ஏன்னா அந்த ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபிஷ்ஷுங்கிறது வந்து இப்போ என்ன ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபிஷ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து தேவைப்படும். அதில் எதாவது பிடிச்சிருந்தா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அதோட ப்ரைஸ் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ஃபேன்சி கோல்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து ரொம்ப இருக்கிறனால இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 450க்கு மேலே தான் வந்து ஸ்டார்டிங்கு. ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேணாம். ஸோ வந்து 450க்கு வந்து ஒர்த்தபிளான குவாலிட்டி தான் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்து தேவைப்பட்டால் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த என் டேங்க்ஸில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஹெச்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபிஷ்ஷஸ் எதாவது பிடிச்சிருந்தா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி மார்க் பண்ணி அனுப்புங்க. அதனுடைய ப்ரைஸ் நான் உங்களுக்கு தாராளமாக சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா அந்த ஃபிஷ் மட்டும் கொஞ்சம் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பொறுமை இருக்கிற பர்சன் மட்டும் தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைனில் ஃபிஷ்ஷஸ் வந்து ஒரு பிக்கை பார்த்துட்டு வந்து அதை வந்து கேட்குறீங்க. இல்லைன்னா வந்து பிரதர் இந்த ரெட்லேயே கொஞ்சம் டைலில் லைட்டாக ஒயிட்டு மாதிரி வருமா, அந்த மாதிரிலாம் வந்து கேட்குறீங்க. நான் ஃபிஷ்ஷுக்கு வந்து பெயிண்ட்லாம் அடித்து கொடுத்துருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்க வேணாம். கரண்ட்டில் வந்து என்ன ஃபிஷ் இருக்குதோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேளுங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அக்சசரிஸு ப்ளஸ் வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக டேங்க்கு இந்த மாதிரி எந்த மாதிரி செட்டிங் உங்களுக்கு தேவைப்படனாலும் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மேலே பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பின் பண்ணுறேன். ஸோ தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஏதாவது தெளிவான டீட்டெயில் தேவைன்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபுல்லாக சேட் போயிட்டுருக்கிறீங்க, கால் பண்ண சொன்னால் கால் பண்ண மாட்டேங்கிறீங்க, சரிங்களா? பொதுவாக வந்து கடைக்காரங்க வந்து கால் அட்டன் பண்ணலாம் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எனக்கு அப்படியே ரிவர்ஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து கால் பண்ண சொன்னால் கால் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து தயவு செஞ்சு பண்ண வேணாம். ஏன்னா வந்து கால் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டு, உங்களுக்கு என்ன நீடுங்கிறது வந்து எனக்கு புரியும். ஸோ மெசேஜ்லேயே வந்து எல்லாமே சில விஷயங்கள்லாம் புரியாது, சரிங்களா? முடிஞ்ச வரைக்குமே கால் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டு பெஸ்ட்டு ப்ரைஸில், பெஸ்ட்டு குவாலிட்டியில், பெஸ்ட்டு சர்வீஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கொடுக்க முடியும். ஸோ மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.